ட்ரம்பினுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் ஒன்று வாங்க போகிறாங்களாம். காசு வச்சுருக்காங்க, வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய தீவு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். நெதன்யாகுவை கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்காரு ட்ரம்ப்பு அப்படிங்கிற செய்தி. நல்ல மனுஷன்கிட்டருந்து நல்ல வார்த்தைகள் எதிர்பார்க்கலாம், கெட்ட மனுஷன்கிட்டருந்து கெட்டது தானே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இருந்தாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் லெபனானை பற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டையில் இதில் நெதன்யாகு எப்படி வசமாக சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் செய்தி. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. லெபனான் இந்த நாட்டை வச்சு ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் ஒரு போர் உருவாவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இந்த இடத்துல இப்போ தெரியுது. காரணம் என்னென்னா, ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டு லெபனானை மையமாக வச்சு மறுபடியும் ஒரு போர் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்ப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பிபி நெதன்யாகு கிட்ட பேசினேன். அதே மாதிரி ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள்ட்டையும் பேசினேன். 2 பக்கமுமே பேசியிருக்காரு. ஏன்னா லெபனானில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ தொடர்ச்சியாக இஸ்ரேல் மற்றும் அதனுடைய வீரர்கள் மீது ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இஸ்ரேலும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை ரெண்டையுமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால் 2 தலைவர்கள்ட்டையுமே பேசியிருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல், அவங்க இப்போது ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நெதன்யாகுவுக்கு ஃபோன் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் பேசினாங்க அப்படிங்கிறது செய்தி. ஆனால் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் அவங்க 2 பேருக்கு இடையிலான உரையாடலில் ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. யோ நெதன்யாகு, நீ ஒரு பைத்தியக்காரனாயா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் மட்டும் இல்லைன்னா நேரம் நீ சிறையில் இருந்திருப்ப. எங்கே? இஸ்ரேலிய சிறையில் இருந்திருப்ப. ஏன்னா நிறையா வழக்குகள் நெதன்யாகு மேலே இருந்தது. ஸோ இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த வழக்குகளை பூரா தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய கோர்ட்டுக்கும் கைடன்ஸ் கொடுத்தவர் தான் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செஞ்சு உன்னைய தொடர்ச்சியாக காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, மக்கள் உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறதே உனக்கு புரியலை. உன்னைய மட்டும் கிடையாது, உன்னைய மையமாக வச்சு இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டையே உலகம் அன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீ புரிஞ்சுக்கொடா முட்டாள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் நெதன்யாகுவை திட்டி இருப்பதாக ஆக்சியோஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. லெபனானுடைய பெய்ரூட் இருக்குல்ல, அந்த பகுதியில் தெற்கு புறநகர் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு தனது மிரட்டலை இஸ்ரேல் செயல்படுத்தினாங்க அப்படின்னா வடக்கு இஸ்ரேல் வாசிகள் உங்களுடைய வீட்டை விட்டு ஓடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று பறந்திருக்கு. ஸோ லெபனான் அப்படிங்கிற ஏரியா எங்களுடைய நட்பு நாடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய மக்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, நம்புகிறா? ஈரான். அதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் பற்றி எரியும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இப்போ ஈரான் கிட்ட இருந்து பறந்திருக்கு. லெபனான் அப்படிங்கிற நாட்டில் அமைதி திரும்பாமல் ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு இப்போ ஈரான் ஸ்டஃபனாக நிற்கிறாங்க. இப்போது ட்ரம்ப்புக்கு ரொம்ப பெரிய அளவிலான அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. நெதன்யாகு மேலே கோபமும் பட்டிருக்காரு. பதிலுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தத்திலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அவர் ஒட்டுமொத்த ஒப்பந்தத்திலிருந்தும் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஈரான் இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோன்னே எவ்வளோ காண்டாகும். அப்போ இம்புட்டு நாள் நடந்த பேச்சுவார்த்தையும் அதற்காக செலவு பண்ண தொகையும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு தோணும்ல.
அப்போ நெதன்யாகு மேலே இயற்கையாக கோபம் வருவது இயற்கை தானே. ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. லெபனானில் தொடங்கக்கூடிய அந்த அமெரிக்க தாக்குதல், இஸ்ரேலிய குண்டுவீச்சு எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருந்து வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு தான் இஸ்ரேல் இந்த போரை நடத்துகிறாங்க. ஸோ இது அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் லெபனானில் இவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குதுங்கிறத ஈரான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக ஒப்பந்தம் கிழித்தெறியப்பட்டதுங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஐஆர்ஜிசி புதுசாக ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மேப்பு தான் இதில் அவங்களுடைய தாய்மொழியில் எழுதியிருக்காங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போது அதை என்ன தமிழாக்கமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வடக்கு ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் பகுதி இருக்குல்ல, அதில் குடியேறி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வரைபடத்தில் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மேல் கலீலி, கீழ் கலீலி, கோலன், அதற்கு பிறகு ஹைஃபா. இந்த ஹைஃபாங்கிறது ஒரு துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடம் எல்லாமே இந்த நொடியில் இருந்து ஒரு இராணுவ மண்டலமாக, ஈரானுடைய இராணுவ மண்டலமாகத்தான் கருதப்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள், இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியில் ஓடிடுங்கடா அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. அமெரிக்காவோட ஈரான் போர் நடத்தினாங்கல்ல, அப்போ ஒரு பெரிய பாலம் ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணாங்கல்ல, அழிச்சழிச்சாங்கல்ல, அந்த பாலத்தை மறுபடியும் கட்டுறதுக்கான வேலையை இப்போ ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. இதில் தப்ரீஸ் மற்றும் மியானே இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலம் இப்போ மறுபடியும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதாக ஃபார்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிடுது. இது தொடர்பாக இந்த சம்பவம் நடந்தப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாலத்தை தகர்க்கிறது அப்படிங்கிறதுலாம் அது போர் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான், ஆனால் எங்களுடைய கொள்கைகளை உங்களால் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்ததை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டி. இது தொடர்பான காட்சிகளும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. தொடர்ச்சியாக அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போ பயன்பாட்டுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மலைகளை குடைந்து அவங்க அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பு பாலம் அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் பேசுபொருளாக மாறியிருக்கு. பணக்காரங்க என்ன நினச்சாலும் அதை செஞ்சுருவாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதிகாரமும் அரசியல் பலமும் அவங்களுக்கு கூடவே இருக்கும்போது அவங்களால எதையும் செய்ய முடியும். அந்த வகையில் மத்திய தரைக்கடலுடைய மிக முக்கியமான மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் மிக முக்கியமான ஒரு தீவு ஒன்று இப்போது இவாங்கா ட்ரம்ப் விலைக்கு வாங்க போகிறாங்களாம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தானும் தன்னுடைய கணவர் குஷ்னர் யூதர் இருக்கார் இல்லையா, அவரும் சேர்ந்து ஒரு பெரிய லேண்டு 1400 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஒரு தீவு ஒன்று வாங்கியிருக்காங்க. அங்கே மின்சாரம் கிடையாது, மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதை நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான நகரமாக உருவாக்கி காட்டுவோம், அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அமெரிக்காவில் இல்லாத பகுதிகளில், ஆனால் இன்னொரு தேசத்தில் போய் ஆக்குப்பை பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறத இப்போ அவங்க செய்கிறாங்கன்னு தான் நினைக்க தோணுது. உலகத்துக்கு என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இவாங்கா ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி. Project with my husband in the Mediterranean. It's massive in scale. Power on this island. You're building everything from scratch. Correct. It's an unbelievable. இது தொடர்பான முழு இன்டர்வியூ அப்படிங்கிறது நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பீரியடில் கத்தார் மத்தியஸ்தம் பண்ணாங்க. அதற்கு பிறகு சிரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மத்தியஸ்தம் பண்ணாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தளமும் ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? அப்போது இந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய பகுதியில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓமன் அப்படிங்கிற நாடு. ஸோ அமெரிக்காவுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மிடில் ஈஸ்டில் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு சேர் எதுனா ஓமன் நாட்டினுடைய அந்த அரசவை தான். ஸோ இப்போ அந்த அரசவை அப்படிங்கிறது ஈரான் பக்கம் சாஞ்சிருச்சு. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இதன் காரணமாக ஓமனை மிரட்டினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக வாஷிங்டனுடைய அழுத்தம் ஓமன் அரசுக்கு இருக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரான். இதுவும் அமெரிக்காவுக்கு பயங்கர காண்டு. ஆக மொத்தத்தில் துறைமுக நகரங்கள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி இன்றைக்கி சவுதி அரேபியாவையும் சத்தமே இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க. எதிரியவும் அமைதியாக்கிட்டாங்க ஈரான். யுஏஇயும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க இராணுவ தளங்களை வெளியேற்றுவது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த போரில் ஓமனை வைத்து ஈரான் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. நல்ல ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அதில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. 2015 ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஐஏஇஏவினுடைய தலைமை இயக்குனர் இந்த குரோஷி அப்படிங்கிறவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ போட்டப்பட்ட ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை விட இப்போ அட்வான்ஸாக ஈரானுடைய அந்த சயின்ஸுங்கிறது முன்னேறிடுச்சு. ஸோ அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி ஒப்பந்தம்ங்கிறது இன்றைக்கி ஈரானுக்கு ஜுஜிபி மாதிரி.
ஸோ மறுபடியும் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு IAEA தயாராகிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தம் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய தாக்கங்களில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அது அமெரிக்காவுக்கும் பாசிட்டிவாக இருக்கணும் தான் அவர் எதிர்பார்ப்பார். ஏன்னா குரோஷிங்கிறவர் அமெரிக்காவினுடைய ஆள். அந்த வகையில் புதியதொரு ஒப்பந்தங்கள் ஈரானோடு IAEA செய்வது கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்சிங் டாக் டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாதன்ஸு அந்த மாதிரியான அணுசக்தி முகமை இருக்குல்ல, அந்த இடத்துல CCTV பொருத்தக்கூடிய வேலைகளையும் அடுத்து செய்ய போகிறாங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. துபாய் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம சொல்ல தான் செஞ்சோம். அன்னைக்கு தேதிக்கு ப்ராப்ளம் இருந்தது, இன்றைக்கி தேதிக்கு போரற்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால துபாயில் நட்சத்திர விடுதிகள் எல்லாமே பழைய கட்டணங்களை வசூலிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இடையில ஆஃபரில் நிறையா கொடுத்தாங்க, இப்போ அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சு, பழைய நிலைமைக்கு துபாய் மாறிடுச்சு. ஸோ விமான பயணங்கள் தடையற்ற வகையில் நடந்துக்கிட்டு இருக்கு. உணவகங்கள், அதற்குண்டான மேசைகள் எல்லாத்துலேயும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. நீச்சல் குளங்கள் முழுக்க சாட்டர்டே சண்டேயில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுன்னு சொல்கிறாங்க. வளைகுடாவினுடைய சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம் மறுபடியும் தன்னை புதுப்பித்து கொண்டது அப்படிங்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.